அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு நினைவூட்டல், தினந்தோறும் 3 முக்கியமான தொலைக்காட்சிகள்ல, சென்னை தமிழ் தொலைக்காட்சிகள்ல பேசப்படுகின்ற உருட்டல் புரட்டல்கள், உண்மைகள் மறைக்கப்படுவதையும் பொய்கள் பரப்பப்படுவதையும் கவனித்து அதன் உண்மை நிலையை மக்களுக்கு விளக்க எடுக்கும் நிகழ்ச்சி தான் இந்த முயற்சி. மீண்டும் ஒரு முறை வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். வணக்கம். இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ராஜஸ்தான்ல பேசினாரு, திங்கட்கிழமை அலிகர்ல பேசினாங்க. அதை வச்சுக்கிட்டு தான் எல்லா நிகழ்ச்சிகளும் நடத்தின. பொதுவான தலைப்பு இதுதான் இன்னைக்கு முக்கியமா. அது தவிர சில நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. நீங்க முதல் கேள்வியை நீங்க தொடுக்கலாம். அதான் முதல் கேள்வி, முக்கியமான கேள்வி என்னன்னா, ராஜஸ்தான்ல பிரதமர் பேசிய பேச்சு, அதை பற்றிய சர்ச்சை. ராஜஸ்தான்ல அவர் பேசும்போது என்ன சொன்னார்னாக்க, நிறைய சாதனைகள் அதெல்லாம் பத்தி பேசிட்டு வந்துட்டு கடைசியில முக்கியமா நமக்கு அடிபடுறது எங்கன்னாக்க, காங்கிரசனுடைய ஒரு மனோபாவம். ஊடுருவிகள் உள்ள எல்லை அத்துமீறி உள்ளே நுழைந்தவர்கள், சட்டவிரோதமாக குடியேறியவர்கள், அவர்களுக்கு இந்த காங்கிரஸ் அரசு தன்னுடைய மேனிஃபெஸ்டோ, தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுவான மக்களிடமிருந்து ஹானஸ்ட் டாக்ஸ் பேயர் கட்டுற பணத்துல வர வருவாயை எடுத்து இவங்களுக்கு கொடுத்துருவாங்க, வந்தேரிகளுக்கு, அப்புறம் அதிகம் பிள்ளை பெற்றவர்களுக்கு, இப்படிலாம் சொன்னாரு. உடனே அதை முஸ்லிம்களை தான் குறிக்கிறாரு, சிறுபான்மையரை குறிவைத்து பேசுகிறார், இது பிரதமருக்கு அழகான்னு பேசினாங்க. அவர் வந்தேரிகள்னு தான் சொன்னாரே தவிர எந்த இடத்துலையும் பேசல. பிரச்சனை அப்படி இருக்குங்கிறத பாக்குறோம். சாதாரண ஒரு ரேஷன் ஐட்டம் இருக்குங்க, அதை சட்டவிரோதமா ரேஷன் கார்டு வாங்கி வச்சுக்கிட்டு பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க, ரோஹிங்கியால இருந்து வந்தவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை தான் குறிப்பிட்டு பேசுறாரு. இல்லீகலா நடக்கிறத லீகலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற காங்கிரஸுடைய மனோபாவத்தை தான் கண்டிச்சாரு. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை திரித்து பேசுறாங்க. வெறும் வாய மென்னு இருக்கவங்க ஏதோ அவல் கிடைச்சதுன்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. அது தவறானது, கண்டிக்கப்பட வேண்டியது. அடுத்த கேள்விக்கு நான் போறேன். இன்னைக்கு காலையில புதுசா ராகுல் பேசினதுக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைச்சிட்டு ஒரு வார்த்தை பேசியிருக்காரு சாம் பிட்ரோடா. இவர்களுடைய நெருங்கிய குருன்னு கூட சொல்லலாம், இவங்களுக்கு வித்வான் மாதிரி. ராகுல் ஏழைகளுடைய நலனுக்காக மத்தியதர வர்க்கத்தினர், பணக்காரர்களிடமிருந்து அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்து நம்ம இவங்களுக்கு கொடுத்துருவோம், ஏழைகளுக்கு பகிர்ந்தளிப்போம் அப்படின்னாரு. அது இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ்ன்னு சொல்லி அமெரிக்கால இருக்கு, அதை தான் அவர் குறிப்பிட்டு பேசுறார் அப்படின்னு இவங்க சாம் பிட்ரோடா சொல்லவும், இது இன்னைக்கு நாடு முழுக்க ஒரு பத்திக்கிட்டு எரியுது. நேஷனல் சேனல்லாம் அதான் டிபேட். என்ன நினைக்கிறீங்க? சாம் பிட்ரோடா பேசுறது முழுக்க முழுக்க போய். ஏன்னா இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்கால எல்லா மாநிலங்களையும் கிடையாது. எக்கோ வருது சார் நிறைய. எல்லா மாநிலங்களையும் கிடையாது. அதே மாதிரி இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அப்பா அம்மா உடன் பிறந்த அப்புறம் தன்னுடைய மகன் மகள் இவங்களுக்கெல்லாம் கிடையாது. இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடன்பிறப்புகள், இல்ல சொத்து சம்பந்தம் இல்லாதவர்கள், அவர்களுக்கெல்லாம் தான் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ்ங்கிறது உண்டு.
அதனால இது குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் கிடையாது. அதுவும் ரொம்ப சில மாநிலங்கள்ல தான் இருக்கு. அதே மாதிரி எஸ்டேட் டாக்ஸ் ஒண்ணு இருக்கு. இந்த எஸ்டேட் டாக்ஸ் பாத்தீங்கன்னாக்கா இதே மாதிரி அப்பா அம்மாக்கோ குழந்தைகளுக்கோ அந்த சொத்து போறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அது ஒரு அளவுக்கு மேல 16 மில்லியனுக்கு மேல இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு மேல அவங்க டாக்ஸ் போடுறாங்க. அந்த டாக்ஸ் ரேட் வந்து 15% இருந்து 40% வரைக்கும் இந்த எஸ்டேட் டாக்ஸ்ங்கிறது. அது கூட இவங்க ஒருத்தர் இறக்கிறதுக்கு முன்னாடி இதை எல்லாத்தையும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாருன்னா அவருக்கு அந்த டாக்ஸ் வராது. அப்படி இருக்கும்போது பெட்ரோட என்ன சொல்றாருன்னா அமெரிக்கால 55% அவங்க டாக்ஸ் எடுத்துட்டு 45% தான் இவங்களுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்றாரு. அது ஏதோ வெளிநாட்டுல இருந்து பேசினா எல்லாரும் பொய்யெல்லாம் ஏற்றுக்கொள்வாங்கன்னு நினைக்கிறாரு என்னன்னு தெரியல. அதே மாதிரி ராகுல் காந்தி பேசுறதை பார்க்கணும். ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா நான் ஒரு காஸ்ட் பேஸ்ட் சர்வே எடுப்பேன். காஸ்ட் பேஸ்ட் சர்வே பண்ணி அப்புறம் என்ன பண்ணுவேன், அவங்களுடைய எக்கனாமிக் சர்வே எடுப்பேன். அப்புறம் யார்கிட்ட எல்லாம் பணம் இருக்கோ ஒரு டிஸ்பாரிட்டி இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த பணத்தை எல்லாம் எடுத்து மீதி எல்லாருக்கும் பணம் இல்லாதவங்களுக்கு எப்படி கொடுக்கறது அப்படிங்கறது நான் அதை யோசிப்பேன் அப்படின்றாரு. அதனால இப்ப இவர் யாராவது அதிகமா பணம் இருந்தாக்கா அதை எடுத்து பணம் இல்லாதவரும் கொடுத்துருவேன் அப்படிங்கிற ஒரு இது என்ன எக்கனாமிக்ஸ் தெரியல, ஆனா எல்லாத்தையும் கொடுத்துருவேன் அப்படிங்கறது. நான் இதுவரை நினைக்கிற போது என்ன நினைக்கிறேன்னா இந்த சோசியலிஸ்டிக் செக்யூலர் அப்படின்னு போட்டதையே தூக்கிடலாமா கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து அப்படிங்கறது கூட நான் நினைக்கிறேன். அதான் நம்ம சொல்லணும். அடுத்த மாதிரி இந்த கர்நாடகால ஒரு பெரிய குடும்பம் நடந்திருக்கு பாத்தீங்களா. நேஹா ஹிராமட்ன்ற அந்த கல்லூரியில படிக்கிற பெண் வந்து கொலையாயிருக்காங்க. அது அவங்க தந்தை ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாரு. அதை பத்தி கர்நாடக அரசு எப்படி கையாளுறதுங்கிறத நம்ம கவனிக்கிற போது ஒரு அப்பாவா ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, சொல்லுங்க. நிச்சயமா சார். அதாவது அந்த ஒரு பொண்ணு காலேஜுக்கு ரெகுலரா போயிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு, இன்னொரு ஒருத்தன் காலேஜ் டிராப் அவுட் பையன். அந்த பையன் வந்து இந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்றான். அந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்றது அப்படின்றதுக்காக இவன் உடனே அதை கத்தி எடுத்து கொண்டுறான். அதுல என்ன முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியதுன்னா இந்த பொண்ணு ஒரு ஹிந்துங்க, அவனை கொன்னது வந்து ஒரு முஸ்லிம் பையன். அந்த பையனுடைய பொண்ணுடைய அப்பா சொல்றாரு, நான் முன்னாடியே இந்த பையன் சொல்லிட்டேன், அப்பா நீ இது மாதிரி எல்லாம் பண்ணாத, நீ ஒரு முஸ்லிம், நான் ஒரு ஹிந்து, என் பொண்ணுக்கு நான் ஒரு ஹிந்து பொண்ணதான் பையனை தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் கூட இது மாதிரி இவன் பண்ணிருக்கான். இட் இஸ் ப்ரீ பிளான்ட் மர்டர். இத வந்து இவங்க நான் பிஜேபி சொல்றதான் நான் பிஜேபி காரங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இவர் ஒரு காங்கிரஸ் கார்பரேட்டர் அவர் சொல்றாரு பிஜேபி காரங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா இவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு மர்டர்ங்கிற மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க, தனிப்பட்ட முறையில ஒரு மர்டர் சொல்றாங்க. ஆனா இது ஒரு லவ் ஜிஹாத் அப்படிங்கிற ஒரு கோணத்துல இது எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத அவர் பேசுறாரு, அப்பா பேசுறாரு. என்னுடைய பெண்ணுக்கு ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன், அந்த பையனை தூக்கில மாட்டினாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கிற இவர் முஸ்லிம் மத குருக்கள்லாம் கூட முன்னாடி வந்து இவருக்கு யாருமே வக்கீல் போகக்கூடாது அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க. ஆனாலும் காங்கிரஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா இது ஒண்ணும் வேற ஒன்றும் ஒரு சாதாரண ஒரு ஆணும் பெண்ணுக்கும் உள்ள தகராறு அப்படின்னு சொல்லி அதை மூச்சு ஒழுங்க பாக்குறாங்க. அப்படின்றது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்த கேள்விகளுக்கு போறதுக்கு முன்னாடி நாம் ஒவ்வொரு நாளும் இந்த விதத்தில் விருப்பு வெறுப்பின்றி சில செய்திகளை உள்ளபடி கொண்டு வர முயற்சிக்கிறோம். எங்களுடைய முயற்சிக்கு நேயர்கள் தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும். தாங்கள் விருப்பத்தை லைக் மூலம் கமெண்ட்கள் மூலம் தெரிவிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். அடுத்த மாதிரி நீங்க மேலும் சில சுருக்கமான கேள்வி பதில்களை கேளுங்க. ஒன் லைன் ஆன்சர். ஆமா, ராபிட் ஃபயர்னு சொல்றோமே அந்த மாதிரி. ராபிட் ஃபயர் क्वेश्चन. ஊடுருவிகள் என்றுதானே சொன்னார், முஸ்லிம்கள் என்றா சொன்னார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார்.
ஆமா, அதான் பிஜேபியும் சொல்றது. ஊடுருவிகள் தான் சொன்னா எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வருது. அதாவது 2 வருஷம் முன்னாடி துக்ளக் ஆண்டு விஷால சில வருஷங்கள் முன்னாடி இதுல துக்ளக் வாசகர்கள், துக்ளக் படிப்பவர்கள் புத்திசாலிகள், திமுக காரர்கள் முரசொலி படிப்பார்கள்னு சொன்னாரு. உடனே இந்த திமுக காரங்கள்லாம் எங்களை என்ன முட்டாள்கள் என்று சொல்கிறீர்களா அப்படின்னு இவங்களே வந்து வாண்டனா வந்து வண்டியில ஏறிட்டாங்க. அதுல விஷயத்தையாவது திமுக தன்னை தான் தாழ்த்திக்கிட்டது. இந்த விஷயத்துல அவங்க முஸ்லிம்களை வந்து தாழ்த்தி பேசுறாங்க. முஸ்லிம் சகோதரர்கள் அப்படி சகோதரிகள் அப்படி பேசுறது கொஞ்சம் கூட பொறுப்பான விஷயம் இல்லை, உண்மையா கண்டிக்க வேண்டிய விஷயம். அடுத்த மாதிரி நான் கேட்கிறேன் இருக்காங்க, இப்ப இஸ்லாமியர்களை அதிக குழந்தைகளை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக பிரதமர் சித்தரிக்கிறாரே, அது எங்க சொன்னார்? அது அவர் சொன்னது முழுக்க வந்தேரிகள், வெளிநாட்டில இருந்து நம்ம ஊருக்கு ஊடுருவியவர்கள், பங்களாதேஷ்ல இருந்து நம்ம ஊர்ல வந்தவங்க. இந்திரா காந்தி பீரியட்ல சொல்லியிருக்காங்க 2 கோடி பேருக்கு மேல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அஸ்லாம்ல பெரிய தகராறு வந்ததுக்கு காரணமே இந்த வந்தேரிகள் நாடு விஷயத்தினாலதான். அவங்க அதிகமா குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய அதை இவங்க ஏன் முஸ்லீம் அப்படின்னு சொல்றாங்கன்னு தெரியல. இவங்களுக்கு ஊடகவியலாளர்களுக்கு என்னன்னா எப்பவுமே இந்த மூவையும் அப்படின்னு அதுல முடிகிற விஷயத்திலேயே தான் அவங்களுடைய ஐடியா போகுது. அந்த ஃபில் இன் தி பிளாங்க், மூவ், அப்புறம் 2 டாட் இம், அப்படிதான் அவங்களோட இது போறதே ஒழிய வேற எந்த விதத்திலையுமே அவங்க சிந்தனை போவதில்லை அப்படிங்கறது வருத்தமான ஒரு விஷயம். அடுத்ததா புராண நாயகர்களை, வரலாற்று மனிதர்களை பிரதமர் அவமானப்படுத்துகிறாரே அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா அதாவது என்ன எப்படி பேசினாங்கன்னா, குச்சேலருக்கு 27 குழந்தைகள், அப்புறம் அதை பேசினவர் வந்து ஒரு தமாமுக அப்படின்னு ஒரு இஸ்லாமியர்களுக்காக பிரத்யேகமான கட்சி. அது பேசினவர் ஒரு திடீர்னு அவருக்கு புராணத்து மேல ஒரு பக்தி வந்துருச்சு. கிருஷ்ணர் ஒத்துக்க மாட்டாங்க, குச்சேலர் மட்டும் ஒத்துக்குவாங்க, இது தொட்டுக்குவாங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி. அதனால இதெல்லாம் என்னங்க பேசினாக்க நம்ம என்ன சொல்லலாம், இவர் புராணத்துக்கு போனாக்க நம்ம வந்து ஹிஸ்டரியில ஒரு 600-500 வருஷம் முன்னாடி போய் பார்ப்போம். ஷாஜகான் ஒரு 14 பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு 14வது பொண்ணுக்கு எல்லாம் அவர் மூலமா பல குழந்தைகளை பெற்றெடுத்து விட்டு அந்த அம்மாவையே சாவுக்கு காரணமாகி சாப்பாடு சரியா போடாமல் கொல்லப்பட்டு பெருசா என்னவோ காதல் நாயகன் மாதிரி காமிச்சு தாஜ்மஹாலை கட்டி வச்சு என்னவோ காதலுக்கே புனிதம் உண்டாக்கின மாதிரி அவர் நாடகம் பண்ணினார். அந்த மாதிரி அக்கிரமக்காரர்கள் வேணா இதை அவங்களதான் பிரதமர் சொல்லியிருப்பாரு. மற்றபடி தாய்மார்களை, முஸ்லிம் தாய்மார்களை மதிக்கிறவர் நம்ம பிரதமர். அடுத்த மாதிரி இன்னொரு விஷயம், உதயநிதி ஸ்டாலின் தான் பேசியது உறுதியாக நிற்கிறார், பிரதமர் போல மாத்தி மாத்தி பேசல அப்படின்னு சொல்றாரு. என்ன இதை கேட்கும் போது இந்திய கூட்டணி தலைவராக இருக்கிற ராகுல் காந்திக்கு தான் கோபம் வந்திருக்கும். அவர் எத்தனை தூரம் சோர் சொல்லிட்டு போய் நான் மன்னிப்பு கேட்டாரு சுப்ரீம் கோர்ட்ல. அதுக்கப்புறம் வந்து ராஃபேல் கேஸ்ல போயிட்டு மன்னிப்பு கேட்டாரு. அவர் மன்னிப்பு கேட்காத இதுவே விஷயம் இல்ல. அதனால இப்ப இவரு கோர்ட்டுக்கு போறாங்கிறது இருக்கு. அப்ப அவர் சொல்லுவார், நான் இது மாதிரி பண்ணிருக்கேன், நீ அது மாதிரி பண்ண வேண்டிய விஷயம் வரும்பா அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். இதனால இப்ப வந்து ராகுல் காந்திக்கு தான் ரொம்ப வருத்தமா இருக்கும். இவர் உறுதியா இருக்காரு, நம்மளால உறுதியா நிற்க முடியலையே அந்த மாதிரி அப்படின்னு. இன்னும் ஒரே ஒரு கேள்விக்குதான் டைம் இருக்கு. அடுத்தது, ஆமா, தூர்தர்ஷன் லோகோவை ஏன் காவிமயமாக்கியது பிஜேபி அப்படின்னு. ஆமா, அதாவது தூர்தர்ஷன் ஆரம்பத்துல பிளாக் அண்ட் ஒயிட் தான். ஆனா அதுல வந்து சத்யம் சிவம் சுந்தரம்னு கீழே வந்து லோகோ வரும். லோகோ கீழே அதனுடைய ஸ்லோகன் வரும். காவி வந்து நம்ம நாட்டு தேசிய கொடியில முதல் நிறம் மேலேருந்து வரும்போது. இதெல்லாம் இருக்கட்டும், இந்த தூர்தர்ஷனுடைய அந்த காவி நிறத்தை கலர்ச்சி வந்தபொழுது ப்ளூவா மாத்திக்கிட்டது இந்திரா காந்தி அம்மா காலத்துல. அப்ப அதை ஒன்றும் பெருசா இஷ்யூ பண்ணிக்கல. வேற வேலை இல்லாம இருக்கிற சில பேர் வந்து இத முக்கியமா தமிழக முதல்வர் பெருசா எடுத்துக்கிட்டு இருக்காரு.
அவர் அப்படியே கொஞ்சம் அவங்க குடும்ப சேனலான சன் நியூஸுடைய கலர் என்ன, அவங்க லோகோ கலர் என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லட்டும், சரியா இருக்கும். அதுதான் சொல்ல வேண்டியது, அதுக்கு மேல அதுல சொல்ல வேண்டியதில்லை. இன்னும் ஒண்ணு கடைசி கேள்வி. நாட்டின் செல்வங்களை அதானி அம்பானிக்கு தாரை வார்த்து விட்டாரே பிரதமர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த கேள்விக்கு சுருக்கமான பதில் கார்ப்பரேட் இல்லை அப்படிங்கிறதுதான். அதாவது அதானி அம்பானி நல்ல நல்ல விஷயங்களுக்காக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஆனா நம்ம ஜாஃபர் சாதிக்கும் கார்ப்பரேட் தான், அப்புறம் லிக்கர் பேரன்ஸா இருக்கிறவங்களும் கார்ப்பரேட்ஸ் தான். இந்த மாதிரி அதே மாதிரி அந்த கேமிங் விளையாடுறவங்களும் கார்ப்பரேட்ஸ் தான். அவங்களெல்லாம் வளர்க்குறவங்க நம்ம தமிழ்நாட்டுல தானே இருக்காங்க. அவங்க எல்லாம் அதை பத்தி யோசிக்கணும். நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாம அழிவுபூர்வத்துக்கு பண்றோமே அப்படின்றத பத்தி யோசிக்கணும் அவங்கதான். அதே மாதிரி அம்பானியோட 42,000 கோடிக்கு டீல் போட்டதும் தமிழ்நாடு அரசு தான். அதே மாதிரி விழுந்தியம் துறைமுறை எங்களுக்கு தான் சொந்தம், நான் தான் பண்ணினேன் அப்படின்னு சொன்னதும் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் தான். அதனால எல்லாருக்கும் பொதுவானவர் தான் அதானி அம்பானின்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், நல் இரவு ஆகுக. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.